எஸ் ஃபார் சொக்கநாயகி அப்படின்னு கூட சொல்லலாமே மீனாட்சி. எஸ் ஃபார் சூர்பனகை அது இதெல்லாம் சொன்னேனே, அது மாதிரி எஸ் ஃபார் சொக்கநாயகி கூட சொல்லலாம், எஸ் ஃபார் சொக்கநாதன். சரி, உனக்கு மீனாட்சி பூரி காய்கறி எல்லாம் ஒன்றா போட்டு கூட்டு செஞ்சு சூடாக ஃபில்டர் காஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், சாப்பிட்டேன். நான் சொல்கிறேன், அடுத்த கதையை கேளு. டி ஃபார் திரிஜடை, யூ ஃபார் உத்திரை, வி ஃபார் விதுரா, வி ஃபார் விக்ரமாதித்யா, வி ஃபார் விபீஷணா. சரி, டி ஃபார் திரிஜடை. அசோகவனத்தில் சீத துக்கத்தில் இருந்தப்போ ராவணன் மற்ற அரக்கிகள் எல்லாம் பயமுறுத்தினப்போ திரிஜடைங்கிற அரக்கி தான் அவ. ஆனால் ஒரு ஹிடும்பின்னு ஒன்று சொன்னேனே, ஹெச் ஃபார் ஹிடும்பி, அது மாதிரி கிட்டத்தட்ட அதுக்கு ஒப்பானவ மகாபாரதத்தில் வர்ற டி ஃபார் ஹெச் ஃபார் ஹிடும்பி சொன்ன மாதிரி இங்கே ராமாயணத்தில் டி ஃபார் திரிஜடை கிட்டத்தட்ட அது மாதிரி. அவள் அரக்கி, ஆனால் அவள் அரக்கி தான் திரிஜடை. ஆனால் சீத்துக்கிட்ட அன்பை நல்ல விதமாக நடந்துட்டாளாம். சுந்தரகாண்டத்தில் வால்மீகி எழுதியிருக்கார். ராவணன் தம்பி விபீஷணன் பெண் தான் இந்த திரிஜடைங்கிறவ. அரக்கன் ராவணனுக்கு தம்பியான விபீஷணன் நல்லவனாக இருந்திருக்காரே, நல்ல சிந்தனை அவரை ராமனிடம் கொண்டு வந்து சேர்த்ததே. அதே மாதிரி அந்த விபீஷணனுடைய பெண்ணான அந்த திரிஜடை அவளும் நல்லவ. இப்போது ராவணேஸ்வரை ஆஞ்சநேயர் சமாதானம் பேச நல்ல புத்தி சொல்ல அனுமானுக்கு அந்த ஆஞ்சநேயருக்கு வாலில் நெருப்பு ஆக்சுவலாக கொலை பண்ண பார்த்தான் ராவணேஸ்வரன். ஆனால் அந்த சபையில் இருந்த அந்த விதுரன் மகாபாரதம் ராமாயணத்தில் விபீஷணன், ராவணேஸ்வரனுடைய தம்பியான இந்த விபீஷணனை சொல்கிறான், அண்ணா அப்படி செய்யாத, கொன்று போடாத, வேணா உனக்கு உன்னோட திருப்திக்காக அந்த குரங்கனுடைய உடம்புல ஏதாவது ஒரு பாட்டில் ஏதாவது ஒரு சேதத்தை வேணால் உருவாக்குன்னா உடனே ராவணேஸ்வரன் என்ன பண்ணுறான், வெங்கடா தீ இந்த குரங்கோட வாழல அப்படின்னு சொல்லி. அப்போ அனுமனுக்கு அதே தீயை வச்சு லங்கையை எரிச்சிட்டார். அவரை ஒன்று லங்கையை எரிக்கணும்னு கடலை தாண்டி மெனக்கெட்டு பிளான் போட்டு பெட்ரோல் ஊற்றி டீசல் ஊற்றி வத்தி பெட்டி போட்டு கொளுத்தலையே. அனுமன் அதுக்காக வந்தார் இல்லையே. அனுமன் என்ன லங்கையை எரிக்கிறதுக்குன்னு பிளான் போட்டு சும்மா உட்காந்துருந்து கடலை தாண்டி வரல. இந்த ராவணேஸ்வரன் தான் தேவையில்லாமல் அனுமனோட வல்ல நெருப்பை வச்சான். அதே நெருப்பை வச்சு அவனோட அனுமனை எரிச்சாரு. ரெண்டுமே எரிக்கிறது தான், ஆனால் நோக்கம் வேற. சரி, ஆனால் கூட அனுமன் அந்த நெருப்பை எரிக்கும்போது விபீஷணனுடைய வீடு, பெண்கள், பசுமாடு, குழந்தைகள், இந்த மாதிரி சீத்தம்மா இருக்கிற இடம், இந்த இடத்துலெல்லாம் நம்ம எரிச்சிடக்கூடாது, நாசம் பண்ணிடக்கூடாதுன்னு கவனத்தில் வச்சு தான் அந்த எரிக்கிற வேலையை செய்கிறார். இதெல்லாம் இந்த கலியுகத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் மீனாட்சி. நம்ம இல்லை, நீ எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்க. நல்ல சிந்தனை அவரை ராமனிடம் கொண்டு சேர்த்தது யார, விபீஷணனை. அதே மாதிரி அந்த திரிஜடையும் நல்லவ. அவள் தான் சீத்தம்மாவுக்கு ரொம்ப ஆறுதல் சொன்னாலாம். திரிஜடை அவள் அரக்கியாக இருந்தால் கூட, சீத்தம்மா நீ கவலைப்படாதம்மா, என் பெரியப்பா ராவணன் ரொம்ப இன்னும் கஷ்டப்படுத்துகிறான், ஆனால் நான் இருக்கேன் உனக்கு, நான் உனக்கு தினம் அன்பான வார்த்தையை பேசுகிறேன், எனக்கு சாப்பிட நான் ஏதாவது செஞ்சு தரேன், அழாத சீத்தம்மா, நீ அழக்கூடாது, எப்படியாவது ஒரு நாள் பாரு ராம வந்துடுவான் உன்னை இங்கேருந்து கூட்டின்னு போக, நான் அது வரைக்கும் உனக்கு துணையாக இருப்பேன். இப்படி எல்லாம் திரிஜடை சீதைக்கு கண்ணிலேருந்து வழிகிற தண்ணியெல்லாம் கண்ணை தொடச்சி விட்டாலாம். இதெல்லாம் அந்த சுந்தரகாண்டத்தில் இருக்குது. திரிஜடை அரக்கியாக இருந்தால் கூட அவ்வளோ நல்லவ, அந்த இடும்பி மாதிரி. உத்திரை அடுத்தது யூ ஃபார் உத்திரை. உத்திரை விதர்ப்ப தேசத்து அரசன் விராடனின் மகள். அர்ஜுன் திரௌபதி மகன் அல்லாத அர்ஜுன் சுபத்ரை மகனான அபிமன்யுவை கல்யாணம் பண்ணிண்டவ தான் இந்த உத்திரை. வீர அபிமன்யு சின்ன பையன் சக்கரவியூகத்தில் எதிரிகளோட சூழ்ச்சியில் மாட்டின்டான். அவனோட விதி, தலை விதி அப்படி சொல்கிறோமே, விதி. அவன் என்ன பாவம் செஞ்சான்? பாவம் அந்த குழந்தை அபிமன்யு என்ன பாவம் பண்ணான்? இதில் அவன் மனைவி உத்திர கருவுற்று இருந்தா வேற அந்த சமயத்தில்.
கர்ப்பவதியாக இருந்தா. அதையும் அழிக்க துரோணாச்சாரியார் மகன் அஸ்வத்தாமன் வெறி கொண்டான். துரோணாச்சாரியார் உடைய மகன் அந்த கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய அழிக்கிற அளவுக்கு வெறி. ஆனால் அந்த துரோணாச்சாரியார் கிட்ட பாடம் கத்துண்ட அர்ஜுனன், அந்த அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு, அவன் வீரன். இந்த மாதிரி தரங்கெட்ட எண்ணம் இந்த அஸ்வத்தாமனுக்கு, துரோணாச்சாரியாரின் மகனான அஸ்வத்தாமனுக்கு இருந்த வெறி பிடித்த கீழ்த்தரமான கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை முதற்கொண்டு அழிக்கிற எண்ணம். ராத்திரி தூங்கிட்டு இருந்த 5 குழந்தைங்களை இந்த அஸ்வத்தாமன் அழிச்ச அளவுக்கு குரூரமான வெறி கொண்ட ஆத்திரம் யாருக்கு? துரோணாச்சாரியரோட மகன் அஸ்வத்தாமனுக்கு. ஆனால் அந்த அளவுக்கு இல்லாமல் எவ்வளோ நல்ல குணத்தோடு இருந்தால் அர்ஜுனன். அர்ஜுனனுடைய மகன் இவன் பேர் என்ன, சக்கரவியூகத்தில் மாட்டின்ற அந்த குழந்தை அபிமன்யு. அந்த அபிமன்யுவினுடைய மனைவி உத்திரை. இந்த அஸ்வத்தாமன் என்ன மகா பாவி, மகா மட்டமான எண்ணம். அப்பேற்பட்ட துரோணாச்சாரியாருக்கு இப்படி ஒரு மகன். ஆனால் அந்த குழந்தை, அந்த அபிமன்யுவினுடைய உத்திரையினுடைய கர்ப்பத்தில் இருந்த அந்த குழந்தை தான் தர்மத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு வந்த, யுகமாற்றம் நடக்க அஸ்திவாரமாக இருந்த ஒரு வித்து. யார் தெரியுமா? பரீட்சித். சொல்கிற மீனாட்சி, இந்த பரீட்சித் மகாராஜா பற்றி சொல்லணும்.